திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் நீடித்திருந்ததாலும் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் இருந்தனர். மதுரை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாவட்டங்களான சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருப்பரங்குன்றம் வந்தடைந்தனர். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்த பறவை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி மற்றும் மயில் காவடி என பல வகையான காவடிகளை எடுத்து வந்து அரோகரா கோஷத்துடன் கிரிவல பாதையில் வலம் வந்தனர். குறிப்பாக அந்தரத்தில் தொங்கியபடி வரும் பறவை காவடியை பார்த்த அனைத்து பக்தர்களும் பரவசமடைந்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கூட்ட நெரிசலை தவிர்க்க பல்வேறு கேட்டுகள் அமைக்கப்பட்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது.